ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் saree draping பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த saree தான் நான் கட்டி விட போகிறேன். பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் எப்படி கட்டி விடுறேன்ட்டு. பாருங்க, அந்த ஃபிங்கர்ஸ் முட்டுற அளவுக்கு மட்டும்தான் நான் கீழே இறக்கம் விட்டுருப்பேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக மேலே இருக்கிற எவ்வளோ துணி இருந்தாலும் நம்ம உள்ளே டக்கின் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் 6 ப்ளீட் வர மாதிரி தான் நான் எடுத்துருக்கிறேன் முந்தியில். இப்போ நான் இன்னும் குட்டியாக வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு நம்ம அயன் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா பார்டர் ஜரிகை மொத்தமாக இருக்கிறனால நம்ம அயன் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் ஸ்ட்ரைட்னரில் தான் அயன் பண்ணி விட்டுக்கிட்டேன். கடைசியாக நான் அயன் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். பின் பண்ணி வச்சுட்டு கடைசியாக நீவி விட்டுக்கிட்டு கட்டி முடிச்ச பிறகு தான் நான் ஸ்ட்ரைட்னர் வச்சு அயன் பண்ணி விட்டுக்கிட்டேன். அது கடைசியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் பின் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு பின் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்க, பார்டரை இழுத்துட்டு நான் எப்படி பின் பண்ணுறேன்ட்டு நல்லா கவனமாக பாருங்க. நான் பார்டரை ஒரு பொசிஷனில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இழுத்து வச்சு ஒரு ரெண்டு ப்ளீட் அளவுக்கு இழுத்து வச்சு அதோட சேர்த்து நான் பின் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக இழுத்துக்கோங்க, இழுத்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டைட்டாக தான் இருக்கும், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2-3 ப்ளீட் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இழுத்து கொடுத்ததுனால அது நல்லா நின்னுக்கும். இங்கேயும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இல்லாத ரொம்ப சின்னதாகவும் இல்லாத மீடியம் சைஸில் நான் ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். இப்போ அவங்கள பிடிக்க சொல்லிட்டு நல்லா தூக்கி பிடிக்க சொல்லிட்டு நம்ம கீழே அரேஞ்ச் பண்ணிக்கணும். நல்லா அயன் பண்ண மாதிரி நீவி விட்டுக்கணும். அப்போ தான் கலையாத இருக்கும். நல்லா நீட்டாக அப்படியே நம்ம நடந்தோம்னாலும் கலையாது, நல்லா நீட்டாக இருக்கும்.
இப்போ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து ப்ளீட்லாம் நெகராத இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. உள்ளே பின் பண்ணாலும் ஓகே தான், வெளியே பின் பண்ணாலும் ஓகே தான். நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து டக்கின் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்படியே இங்கேயே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து டக்கின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லாவே வராது. இதை வந்து அப்படியே வந்துட்டு அந்த பக்கமாக கொண்டு போய் மிச்சம் இருக்கிற துணியெல்லாம் டக்கின் பண்ணோம். அப்படியே நம்மளுக்கு இங்கே இருக்கிற துணி அப்படியே உள்ளே கொண்டு போய் சொருகிட்டே போயிட்டு அந்தாண்ட போகும்போது எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கமாக சொருகிக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எல்லா கிளாத்தையுமே சொருகணும். ரைட் ஹேண்ட் சைடு சொருகணும்னா நம்மளுக்கு வந்து அசிங்கமாக அந்த இடத்துல ஒரு மடிப்பு வந்த மாதிரி தெரியும். இந்த பக்கம் தான் நம்ம எல்லா கிளாத்தையும் கொண்டு போய் சொருகணும். அவ்வளோதான், கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ப்ளவுஸை போட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் போட்ட பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. இப்போ நான் வந்துட்டு மேலே வந்து ப்ளீட் எடுத்து பின் பண்ண பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு நான் பின் பண்ண இடத்த விட பேக் சைடில் ஒரு பின்னும் இறக்கியும் கீழே ஒரு பின் இறக்கியும் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நார்மலாக பின் பண்ணல, அதை விட கொஞ்சம் முன்னாடி இறக்கி போட்டிருக்கேன் ஒரு பின்னு. 2 பின் போட்டுக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லுக் வைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம முந்தி வந்து என்னதான் நம்ம கையில் நீவி விட்டாலுமே அது வந்துட்டு கொஞ்சம் பஃப்ன்ட்டு அசிங்கமாக தான் நம்மளுக்கு நிற்கிற மாதிரி தெரியும். அதை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம நீட்டாக வந்து அயன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ளீட்டாக தனித்தனியாக எடுத்து எப்படி அயன் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்சிக்கலாம், நல்லா நீட்டாக வரும். இப்போ நான் வந்து தனித்தனியாக அயன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒன்றா வச்சு ஒரு அயன் பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பராக ஃபிட் அப்படியே நின்றுக்கும், அந்த பஃப்ன்ட்டு வரவே வராது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் வீட்டில் இந்த saree டிராப்பிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள்.